வெல்கம் டு செல்வியின் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பையன் ஒரு கார் எடுத்தாங்க. இப்போ அந்த காரோட வீடியோவை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ கார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். காரை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு நம்ம எல்லாம் பூஜையெல்லாம் போட்டுட்டு அப்புறமா எடுத்துகிட்டு கிளம்புனோம். பையனுக்கு இந்த கார் வாங்கணுன்னு ரொம்ப ஆசை, அதனால அவன் விருப்பத்துக்கு இந்த காரை எடுத்தோம். தள்ளி வாங்க, முன்னாடி சந்தனம் வச்சு ரொம்ப தள்ளி போகாத, ஒரு சைடாக நின்று. தள்ளி நல்லா இருக்குது சாமி. ரோடு இருக்குது, ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே ஒரு சாமி ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்துக்குமே வேண்டியிருக்கேன்.
நியமனீஸ்வரா கந்திசிவ சுவாமினீஸ்வரா ஜராமணீஸ்வரா குடும்பத்தை காத்திருக்கு சுவாமினீஸ்வரா தள்ளி போனீங்க அங்கே லாஸ்ட்டு வா. குடும்பத்தில் சந்தோஷம் அறிகுறி பாருங்கள். தேங்காய் எப்படி உடச்சிருக்கு பார்த்து பார்த்து உடைச்ச கூட உடைக்க முடியாது. ஆண்டவனுடைய அனுப்பிடுது. அதுதாங்க வேணும். நல்லா இருக்கணும். வேறு பேரும் செழிப்பாக இருக்கணும். அதுதாங்க வேணும். దేవత కూడా దేవత వాడిగా కుటుంబం ఆరోగ్యం மங்கல்லி பவன் ஆயுஷ்மான் பவன் எல்லாம் உள்ள இறைவா மீஸ்வரா அவளை ஐஸ்வரியம் கொடுத்து காத்துருச்சு. எல்லாம் சேர்ந்து வாங்கிக்கணும். நம்ம கூட சேர்ந்து வாங்கிக்கணும். ஓம் நமச்சிவா வாழ்க வளம் கொடுங்க. கார் எடுத்த பிறகு லாங்கு போகணும்னு சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகர் கோயில் தான் முத எடுத்துகிட்டு போகலான்ட்டு கிளம்புனோம். திருச்செந்தூர் வந்து சாயந்தரம் ஒரு 5 மணி போல் தான் ரீச் ஆனோம். நிறையா 2 பக்கமும் பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் வந்து நிறைய கொட்டி வச்சுருந்தாங்க. நிறைய அந்த பாத்தி கட்டியும் விட்டுருந்தாங்க. அதோடு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறமா சாயந்தரம் கோயிலில் போய் சாமி பார்க்குறதுக்காக போனோம். சஷ்டியோட முதல் நாளுங்கிறதுனால செம்ம கூட்டம். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஐயர்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு கொஞ்சம் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு ஒரு 8 மணிக்கெல்லாமே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ரூமுக்கு ஒரு 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். இது மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் போய் கடற்கரையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சஷ்டியோட முதல் நாளுங்கிறதுனால கூட்டம் ஓரளவு கம்மியாக இருந்தது. இருக்க ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் நாங்கள் இப்போ கார் எடுத்ததுனால அந்த சமயம் போகிறது மாரி இருந்தது. இல்லைன்னா நம்ம சும்மா நாளில் போனோம்னா நல்லா சாமியை பார்க்கலாம். இதோட அதை பார்த்துட்டு அன்றைக்கி காலையிலேயே அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு 10 மணிக்கெல்லாம் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலை பின்னுனதெல்லாம் நிறைய தட்டு கூடை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ நீங்கள் வீடியோவை பாருங்கள். திருச்செந்தூர் அவுட்டர்லேயே வந்து கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புனோம். மழையும் இருந்தது, வெயிலும் இருந்தது போக போக. இப்போ இந்த கார் பார்த்திங்கனாக்கா மேலே வந்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ணுறது மாதிரி வாங்கியிருந்தாங்க. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு பார்த்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே போனோம். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுது. இப்போது ஒரு வழியாக நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே சைடில் 2 பக்கமும் பார்த்திங்கனாவே நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருந்தோம்.
இப்போ காரில் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி மூடுது அப்படிங்கிறதெல்லாம் பையன் காமிச்சிக்கிட்டே ஓட்டிக்கிட்டே வந்துட்டு இருந்தாப்புல. இப்போ ஒரு வழியாக வந்து திண்டுக்கல் பக்கம் வந்து மத்தியானம் சாப்பாட்டை சாப்பிட்டோம். ஒரு சில இடங்களில் வெயில் அடிச்சுது, ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சுது. நல்லா இளையராஜா சாங்கை போட்டுட்டு கேட்டுக்கிட்டே லாங் டிரைவிங் போனது ரொம்ப நல்லா இருந்தது. இந்தமாரி உள்ள கார் தான் வேணும், கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் பையன் ரொம்ப ஆசைப்பட்டதுனால சரி வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாங்க சொல்லிட்டோம். இது பையன்தான் வாங்கினாங்க, எங்களுக்கும் இந்த காருக்கும் எந்த இதுவும் கிடையாது. அவங்க அமௌண்ட்டு போட்டு அவங்க வாங்கியிருக்கிறாங்க. நாங்களே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எதுக்கு கார்த்தி அப்படி தான் ஃபஸ்ட்டு சொன்னோம். பரவாயில்லம்மா, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டோம். நானும் என் பொண்ணு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 8-9 மணி ஆகிட்டு நம்ம ஊருக்கு ரீச் ஆகக்குள்ளே. திருச்செந்தூர் ரொம்ப ரொம்ப லாங்கு தான் நமக்கு. நல்லபடியாக போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். காரை எடுத்துகிட்டு போகக்குள்ள அங்கே தான் போகணும்னு நினச்சோம். அதேமாரி போயிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்வீட் வீடியோ பார்க்கலாம். இந்த ஸ்வீட்டோட பேர் பார்த்திங்கனாக்கா வெண்ணிலா ஐஸ்கிரீம் பர்ஃபி. இது ரொம்ப சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மில்க் பவுடரில் தான் இப்போ இதை நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பவுல் எடுத்துக்குங்க. பவுலில் வந்து இந்த கப்பால் வந்து ஒரு கப்பு வந்து மில்க் பவுட்ரு போட்டிருக்கேன். இதே கப்பாலேயே ஒரு அரை கப்பு அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கணும். நெய் போட்டுட்டு இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டு நல்லா கையால் நல்லா கட்டி இல்லாமல் எடுத்து விட்டுடுங்க. இதுக்கு வந்து ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் அப்படியே போட்டு விட்டுருங்க. போட்ட பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த எந்த கப்பால் நம்ம வந்து மில்க் பவுட்ரு எடுத்தோமோ அதே கப்பாலேயே சுகர் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப்பு வந்து தண்ணி போட்டுக்குங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அது வந்த பிறகு நம்ம இந்த கலந்து வச்சுருக்க அந்த மில்க் பவுடரை வந்து அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நமக்கு நல்லா உருட்டை வருதான்னு பாருங்கள். உருட்டை வந்ததுன்னா நம்ம அப்படியே 6 மணி நேரம் நம்ம ஆற விட்டு நல்லா நம்ம கேக்கை போட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் வச்சு நல்லா கிண்டுங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்ஃபியை வந்து ட்ரேயில் ஊற்றிடுங்க. இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ ஸ்வீட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இதில் உள்ள ஒரு டேஸ்ட்டு எந்த இதுலேயும் இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னாங்க. நானே இன்னொரு நாள் செய்யணும்னு நினச்சிட்ருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் தான் இது நான் செஞ்சு பார்த்தது. ஆனால் நல்லா வந்திருந்தது.
பேருக்குள்ளாரையே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு முடி போட்டுக்குங்க. அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணின அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோடய நன்றிகள் பல பல. இதே மாதிரி வீடியோலாம் நான் நிறையா இனிமேல் நான் போட ஆரம்பிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.